இன்றைய தினம் புதுக்கோட்டை மாவட்டத்தில் நாளைய தினம் நடக்க இருக்கிற புதிய வாக்காளர்களை சேர்த்தல் நீக்கல் அந்த பணிகளுக்காக பாகநிலை முகவர்களுக்கு தொகுதி வாரியாக சென்று அவர்கள் எப்படி பணியாற்ற வேண்டும், வாக்காளர்களை சேர்க்கின்ற பணியையும் வாக்காளர்களை நீக்குகின்ற பணியையும் எப்படி செய்ய வேண்டும் என்று மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுடைய அறிவுறுத்தல் படியும் மாண்புமிகு துணை முதல்வர்களுடைய அறிவுறுத்தல் படியும் அவர்கள் தந்திருக்கின்ற ஆலோசனைகளை நாங்கள் தெரிவித்து வந்து கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்து எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டுகள் அதாவது எடப்பாடி பழனிசாமி சொல்லுகிற குற்றச்சாட்டுகள் எல்லாம் வீண் குற்றச்சாட்டுகளை தவிர வேறு ஒன்றுமல்ல. அவர் மீது இருக்க குற்றச்சாட்டுகள் விசாரணைக்கு வருகின்ற பொழுது அது தெரிய வரும். ஏனென்று சொன்னால் அவர் ஒன்றும் நிரபராதி கிடையாது, அவர் எந்த தவறும் செய்யாதவரும் கிடையாது. அவர் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது பழி சுமத்துவதற்கு அவருக்கு எந்த விதமான தகுதியோ உரிமையோ கிடையாது. நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகமோ எங்களுடைய அமைச்சர்களோ நாங்கள் எந்த தவறுகளையும் செய்யவில்லை. நிச்சயமாக எந்த சவாலையும் சந்திப்பதற்கு தயாராக இருக்கக்கூடிய தான் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். நீதிமன்றத்துக்கு சென்று வெற்றி பெற்று வருவதை தவிர நாங்கள் நீதிமன்றத்தை சந்திப்பதற்கு அஞ்சுபவர்கள் அல்ல. ஆனால் எடப்பாடி பழனிசாமி ஒரு முறை சென்றால் தெரியும் எப்பொழுதெல்லாம் கஷ்டப்பட போகிறார் என்பது அவருக்கு தெரியும். அதை அவரை மனதிலே வைத்துக் கொண்டு பேச வேண்டும். முதலமைச்சர் பதில் கேட்டா துணை முதலமைச்சர் பதில் யாரு முதலமைச்சர்? அப்ப முதலமைச்சர் பொம்மை முதலமைச்சர் காட்டமா முறையை எடப்பாடி கேட்டிருக்கிறாரு. காட்டமாக கரப்பான் பூச்சியை போல ஊர்ந்து சென்று பதவி வாங்கிய எடப்பாடிக்கு காட்டமாக கேள்வி கேட்கின்ற யோக்கியதையோ அருகதையோ தகுதியோ கிடையாது. அவர் எப்படி பதவி பெற்றார் என்று தெரியும். அந்த பெஞ்சில் நெளிஞ்சு போய் பாம்பு போல ஊர்ந்து போய் அவர் பதவி வாங்கியவர். அவருக்கு தைரியசாலி அல்ல. யாரையும் தைரியமாக சந்தித்து அவர் பதவி வாங்கவில்லை, கெஞ்சித்தான் பதவி வாங்கினார். அவர் சவால் விடுவதற்கான யோக்கியதை கிடையாது. ஆனால் அவர் கூறுகிற குற்றச்சாட்டுகளை ஏன் தலைவர் என்ன, முதலமைச்சர் என்ன, துணை முதலமைச்சர் பதில் சொல்வதற்கு தயார் என்று சொன்னால் சந்திக்க வேண்டியது தானே. நாங்கள் மாட்டோம் என்று மறுக்கவில்லையே. எங்களுடைய துணை முதலமைச்சர் நான் எந்த சவாலையும் சந்திக்கின்றேன், ஒரே மேடையில் விவாதிக்க தயார் என்று சொன்ன பிறகு விவாதிக்க வேண்டியது தானே. நேற்றைய தினம் நடந்த ஒரு நிகழ்ச்சியை வைத்துக் கொண்டு நீங்கள் சொல்லுகிறீர்கள், ஒரு பாதிக்கப்பட்ட நபர் போய் ஒரு மருத்துவரை தாக்கி இருக்கின்றார். ஆனால் மருத்துவர் தாக்கப்படக்கூடாது என்பதுதான் சட்டம். எனவே மருத்துவர்களுக்குரிய பாதுகாப்பை உடனடியாக இருக்கக்கூடிய சட்டத்தின் அடிப்படை ஐபிசி இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டங்கள் படியே நாங்கள் நிச்சயமாக அவர்கள் மீது உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்கிறோம் என்பதை உங்களுக்கு நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். புதிய சட்டங்கள் மூலமாக புதிய நடவடிக்கைகள் அவர்கள் மீது எடுக்கப்படும். இல்ல, அவர்கள் பெற்று அந்த மனுதாரருடைய தாயார் காவல் நிலையத்தில் புகாரை கொடுத்திருக்கிறார், புகாரை பெற்றிருக்கிறார்கள், மறுக்கவில்லை. வலுவான கூட்டணி 2027 எடப்பாடி சொல்றாரு. பாஜக கூட்டணி இல்லைங்கிற தேதி நிரூபிக்க வேண்டிய அவசியம் இல்லை, நான் கூட்டணி இல்லைன்னு ஒரு பேர் சொல்லியிருக்காங்க. அதாவது கேள்வி கேட்கிறாங்க. 2021 ஆகட்டும் அல்லது 24 நாடாளுமன்ற தேர்தல் ஆகட்டும், அவர் இப்ப நம்ம 26 நாடாளுமன்ற தேர்தலில் நான் வலுவான கூட்டணி அமைப்பேன் என்றுதான் சொன்னார். ஆனால் அவரால் வலுவான கூட்டணி அமைக்க முடியவில்லை. அதுதான் 2026 நிலைமை என்பதை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். 24 முடியாதது 29, 26 முடியாது. 24 நாடாளுமன்ற தேர்தலிலே அவராலே வலுவான கூட்டணி அமைக்க முடியவில்லை. 26 அமைப்பதற்கு அவருக்கான வாய்ப்புகள் நிச்சயமாக கிடையாது. ஏன்னா எல்லாருமே நாங்கள் முதலமைச்சராக வர வேண்டும் என்று கனவுகளோடு பலர் வந்து கொண்டிருக்கிறார்கள். அதே முதலமைச்சர் நாற்காலிக்கு நிறைய பேர் வந்திருந்தாலும் அந்த நாற்காலியை விடாப்பிடியாக நிச்சயமாக கெட்டியாக எங்களுடைய தலைவர் தளபதி பிடித்துக் கொள்வார். அதை யாராலும் தடுக்க முடியாது. நிச்சயமாக மக்கள் தேர்ந்தெடுப்பார்கள். ஏதாச்சும் ஆதாரங்கள் அடிப்படையில் அவர்கள் எதுவும் செய்தால் அதை நம்ம விட்டு விமர்சிக்க முடியாது. ஆனால் ஆதாரங்கள் இல்லாமல் அவர்கள் ரைட் செய்திருந்தால் நீதிமன்றம் நிச்சயமாக நல்ல விளக்கங்களை தரும்.
ஆனால் இப்போ வந்து இடியோ ஐடியோ அதை பற்றியெல்லாம் நமக்கு கவலைப்பட வேண்டிய தேவையே இல்லை. உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் பல்வேறு வழிகாட்டுதல் நமக்கு காண்பித்திருக்கின்றன. எனவே அதை பற்றி நாம் அஞ்ச வேண்டிய அவசியமே கிடையாது. நடிகை கஸ்தூரி வழக்கில் தமிழ்நாடு அரசோட செயல்பாடு வந்து வெற்றிகரமா என்னன்னு பாஜகவுக்கு ஏன் அக்கறை என்பதுதான் எங்களுக்கு தெரியவில்லை. என்ன திமுகவுக்கு பின்னடைவே ஏற்படுத்தாது. இப்ப நாங்க எப்படி தேர்தல் பணிக்கு வந்து எங்களை எல்லாம் தயார்படுத்திக் கொள்கிறோமோ அதே போல ஒவ்வொரு கட்சியும் தங்களுடைய கட்சியை தேர்தலுக்கு தயார்படுத்திக் கொள்வது இயற்கை. திருமாவளவன் உறுதியாக சொல்லிவிட்டார், நான் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணியில் தான் இருக்கிறேன், 2026 இந்த கூட்டணி தொடரும் என்று அவர் சொன்ன பிறகு இந்த கேள்விகளை தொடர்ந்து எழுப்பி 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 ஏதாவது குழப்பத்தை உருவாக்க வேண்டும் என்று நீங்கள் தான் முயற்சிக்கிறீர்களே தவிர வேறு யாரும் எந்த முயற்சியும் செய்யவில்லை. திருமாவளவன் எங்களோடு தான் இருப்பார். விஜய் சீமான் அதிமுக ஒருங்கிணைப்பது உங்களுக்கு பாதிப்பு அந்த மாதிரியான இதெல்லாம் நடந்தால் நடக்கின்ற போது பார்ப்போம். அத்தைக்கு மீசை விளைக்கட்டும், அப்பொழுது நாம் அதை பற்றி பேசுவோம். சீமான் சொல்றாரு சர்வாதிகாரமா இருந்தா கட்சி நடத்த முடியும், அவர் சர்வாதிகாரி அப்படின்னு சொல்றாரு. அதை எப்படி பாக்குறீங்க? அரசியல் தலைவர் சொல்லுவாங்க. அதாவது சர்வாதிகாரிகளுக்கு தமிழ்நாட்டில் நிச்சயமாக மக்கள் இடம் கொடுக்க மாட்டார்கள். அதை புரியாமல் சொன்னால் அதற்கு நாங்கள் பொறுப்பல்ல. கடந்த 3 மாத காலமாக விளையாட போகின்ற ஒரு அரசியல் கட்சி எதிர்கட்சிகளுக்கு பல்வேறு தரப்பு நெருக்கடிகளை கொடுத்த மேயர் 28 வராது. அதுக்கப்புறம் அரசியல் மாற்றத்துக்கான வாய்ப்பு இருக்கு. அரசியல் மாற்றங்கள்லாம் இப்ப என்ன, இது வரைக்கும் முன்னால் அவர் தலைவராக என்ன மாற்றத்தை கண்டாரு? அவரே தோல்வி அடைந்தார். 11% ஓட்டு வாங்கியிருக்காரு. 11% ஓட்டு எப்படி வந்தது என்பது அதிமுக ஓட்டுகள் மற்ற ஓட்டுகள்லாம் கலந்துருக்கலாம். அதை பற்றி பிரச்சனை இல்லை. ஆனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் நிச்சயமா அந்த 11% ஓட்டு விடுகாது. அண்ணாமலை வந்து விஜய் அண்ணாமலை பிஜேபி கூட்டணி வாய்ப்பு இருக்கார். யார் யாரோடு கூட்டணி போனாலும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்கள் கூட்டணி ஸ்ட்ராங்காக இருக்கிறது. நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நாங்கள் நண்பர்கள். நாங்கள் யாரும் ஒருவரை ஒருவர் விட்டுக் கொடுக்கவில்லை. எனவே எங்கள் தலைவதியோடு நட்போடு எல்லோரும் இருக்கிறார்கள். அந்த நட்பு தொடரும். திமுக தரப்புல உறுதி சொல்றாங்க, எதிர்த்தரப்புல வந்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் பல்வேறு இடைத்தரகங்களையும் வந்து இல்ல சார், எங்கேயுமே விமர்சனங்கள் வருவது இயற்கை. ஆனா அதற்கும் கூட்டணிக்கு சம்பந்தமே கிடையாது. அவர் அத்தனை பேரும் நாங்கள் தலைவர் தளபதியினுடைய தலைமையை ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொல்லிவிட்டு தான் சொல்லுகிறார்கள் தவிர யாரும் தலைவர் தளபதியினுடைய தலைமையை நாங்கள் ஏற்கவில்லை என்று யாருமே சொல்லவில்லை, யாரும் மறுக்கவில்லை. நாங்கள் யாரையும் எல்லோரையும் சுதந்திரமாக நடத்துகிற கட்சி திராவிட முன்னேற்ற கழகம். சமத்துவம் எங்களுடைய கொள்கை. எல்லோரையும் சமமாக நடத்துபவர் தான் எங்களுடைய தலைவர் தளபதி. நட்போடு அவர்களை அரவணைத்து செல்பவர் தான் எங்களுடைய முதலமைச்சரை தவிர யாரையும் அடிமைப்படுத்த வேண்டும் என்கிற எண்ணம் எங்களுக்கு கிடையாது. அது தேவையும் கிடையாது, அவசியமும் கிடையாது. அவருக்கு துணை முதல்வர் வந்து உதயநிதி ஸ்டாலின் சார் வந்து அரசியல் நிகழ்ச்சியை கலந்து நீதிமன்றத்தில் அந்த வழக்கு இருக்கு, முடிவு வரட்டு பார்த்துக்கலாம். பின்பற்ற பார்க்கின்றார். எல்லோரும் எம்ஜிஆர் ஆகிவிட முடியாது. நிச்சயமாக அவர் தோல்விதான் காண்பார். நாங்க நிச்சயமா ஏற்கனவே ஒரு அண்ணாமலை ஊழல் குற்றச்சாட்டு பட்டியெல்லாம் கொடுத்துட்டாரு. அந்த பட்டியலே புஷ்வானமா போயிடுச்சு. அதே போல இதுவும் பிசுபிசுத்து போகுமே தவிர இதனாலே அவருக்கு எந்த விதமான பலனும் அவருக்கு கிடைக்க போவதில்லை, பயனும் கிடைக்க போவதில்லை. அமைச்சர்களுக்கு வழிகாட்டு நெறிமுறைகள் இருக்கு, ஆல்ரெடி இருக்கு.